யாரோ ஒருத்தர் கூட வாழ்றதுக்காக இந்த லிவ் இன் ரிலேஷன்ஷிப் ஒரு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேரில் இருந்த ஒரு பர்சன் தன்னுடைய குழந்தையை கொடுமைப்படுத்துறாங்கன்னு தெரிஞ்சும் அது உறுதுணையாக இருந்த தாய். ஒன்று, இது இன்னைக்கு நேர்ந்த விஷயம், நடந்த விஷயம் கிடையாது, பல வாரங்களாக நடந்த ஒரு விஷயம். அவன் குழந்தையை தூக்கி கீழே போட்டதுனால, அடிச்சதுனால தான் அந்த குழந்தைக்கு 2 கையிலையும் ஃப்ராக்சர். 2 கைகளும் உடைக்கப்பட்டு இருக்கும் சொல்லி தான் போஸ்ட். ஆமாம், போஸ்ட் ரிப்போர்ட் பொறுத்திருக்கேன் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, ஸ்கல்ல 4 இன்டர்னல் ப்ளீட் இருந்திருக்கு, உடஞ்சு. ஓகே, ரிப்ஸில் 7 இடத்துல ஃப்ராக்சர் இருந்திருக்கு. ஓகே, பிரைவேட் பார்ட் சிகரெட்டால் சுடப்பட்டிருக்கு, உடம்பு முழுக்க லைட்டர் வச்சு சுடப்பட்டிருக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அந்த குழந்தை எவ்வளோ வேதனை அனுபவிச்சிருக்கோம். 1. 2வது சொன்ன மாதிரி அந்த தாய் வந்து அந்த கரையை கழுவிருக்காங்க, கூடவே அந்த குழந்தையுடைய ரத்தக்கரை படிந்த உடையை வந்து எரிச்சிருக்காங்க. அந்த வந்து ஒரு வாட்டி அழுதாலும் அவன் போட்டு அடிப்பான். ஆக்சுவலி யாருன்னா அந்த அஷ்கர்ன்ற பர்சன். ஓகே, அழுதாலே போட்டு அடிக்கிறதான். ஓகே, அந்த மாதிரி அடிக்கும் போது தான் அவங்க மதியம் சம்பவம் நடந்த அன்றைக்கி மதியம் அழுதுருக்கு. சுற்றி இருக்கவங்க எல்லாம் வந்து என்ன அழுதுன்னு கேட்கும்போது, இல்லை இந்த மாதிரி தொண்டையில் சாப்பாடு மாட்டிச்சுன்னு சொல்லி தான் ஹாஸ்பிட்டலே கூட்டு போயிருக்காங்க. இதில் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இவங்க ஹஸ்பண்ட் வந்து அந்த குழந்தையுடைய தந்தை வந்து 2024 சூசைட் பண்ணியிருக்காரு. விச் மீன்ஸ் இவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போதே. இப்போ இன்வெஸ்டிகேஷன் எப்படி இன்னும் ப்ராடர் ஆஸ்பெக்ட்டுக்கு போயிருக்கு அப்படின்னா, ஏன் அவர் சூசைட் பண்ணார், இவங்க ஏதாவது காரணமா அப்படிங்கிறது ஒன்று வந்திருக்கு. இன்னொன்று, அந்த அஷ்கரும் பார்த்தோம் அப்படின்னா அவருடைய மனைவியை வந்து செவுத்தில் வந்து முட்டியே அவங்களுக்கு கோமா ஸ்டேஜ் ஏற்பட்டு அவங்களும் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. இப்போ தான் அவங்க கண் முழிச்சிருக்கிறதா சொல்லப்படுது. இந்த மாதிரி இந்த இன்வெஸ்டிகேஷன் ஒன்றில் ஆரம்பித்து பலதை நோக்கி போக போகுது. ஒரு அஃபையருக்காக அந்த இவ்வளவு தூரத்துக்கு துன்புறுத்தலாம் எப்படி அவர்? இதுக்கு யார் முதல்ல பாதுகாப்பாக இருந்திருக்கணும்? தாய் தான் முதல்ல அந்த மாதிரி சைடில் ஈடுபடுறான்னு தெரிஞ்சோடனே இம்மீடியட்டாக விட்டு வெளில வந்திருக்கணும். அவங்க அம்மா கிட்ட போயிருக்கணும், இல்லையா போலீஸ்க்கு போய் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும், இல்லையா? விச் மீன்ஸ் இந்த மாதிரிலாம் கொடுமைப்படுத்துறாங்க அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் இன்ஃபார்ம் பண்ணியிருக்க வேண்டியது ஆஸ் அ தாய் அவங்களுடைய கடமை. பட் அவங்க இதை பண்ணாமல் இவ்வளோ கொடுமைப்படுத்துறது எல்லாம் பொறுத்துக்கிட்டுன்னு சொல்ல முடியாது, பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா விச் மீன்ஸ் அவங்களுக்கும் அதில் பங்கு இருக்குன்னு தானே அர்த்தம். பிடிக்கலேன்னு அர்த்தம். எனக்கு வாழணும் இவன் கூட, அவ்வளோதான். இங்கே சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஒரு மோகம் கண்ணை மறைச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி. எனக்கு இருக்கணும், நீ என்ன வேணா பண்ணிக்கோ அப்படிங்கிறதுக்கும், ஏன் தொட நீ யாருடா அப்படிங்கிறதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா? இந்த எக்ஸ்ட்ரீம் டு அந்த எக்ஸ்ட்ரீம் இல்லையா? ஸோ அமைதியாக இருக்காங்க அப்படின்னாலே இப்போ விச் மீன்ஸ் தட் மூளையில் ரத்த 4 இடத்துல ரத்த கசிவு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட்டுமே வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரியான பல கட்ட தகவல்கள் வருது. பட் ஆஸ் பர் நம்ம இந்த ஒரு சம்பவத்துக்கு போட்ட செக்ஷன்ஸே பார்த்தோம் அப்படின்னா லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் டு டெத் பெனால்ட்டி அப்படிங்கிறது தான். அட் த எண்ட் ஆஃப் த டே இது எப்படி ஆயிடுச்சுன்னா, ஒரு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேருக்காக நான் எந்த எல்லைக்கும் போவேன், அதற்கு யார் தடையாக வந்தாலும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலைமை அப்படிங்கிறது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மனநிலைமை தான். இதுலேருந்து அவங்க வெளியே வர முடியுமா? கண்டிப்பாக கிடையாது. இதில் பெயில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப குறைவு. வணக்கம். வணக்கம். தமிழகம் மட்டும் சொல்லக்கூடாது, இந்தியாவே ஒரு விஷயம் ஒழுக்கி இருக்கு அப்படின்னா வந்து கேரளாவில் வந்து அந்த சின்ன குழந்தையோட இறப்பு வந்துட்டு எல்லார் மனதையும் கலங்கடிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த மாதிரி குற்றச்செயல் செய்கிறவங்களுக்கு என்ன மாதிரியான தண்டனைகள் சட்டத்தில் இருக்கு? சிஎஸ் அகெயின் இட் அமௌண்ட்ஸ் டு இல்லையா? ஏன்னா இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது நிறைய பேருக்கு ஒரு டவுட்ஸ் இருக்கலாம். ஏன்னா பண்ணக்கூடியவங்க இல்லை அந்த மாதிரி கொடூர சம்பவத்தில் ஈடுபடக்கூடியவங்களுக்கு வந்து லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட், டெத் பெனால்ட்டி அந்த மாதிரி நம்ம நிறைய பார்க்குறோம். இப்போ டு அன் எக்ஸ்ட்ரீம் ஆஃப் டபுள் டெத் பெனால்ட்டி வரைக்கும் கொடுக்கப்பட ஆரம்பிச்சாச்சு இல்லையா? ஜெயராஜ் பனிக்ஸாக இருக்கட்டும், ரீசன்ட் கேஸில், இல்லை விளாத்திக்குளம் கேஸாக இருக்கட்டும். ஓகே, ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது அவங்க செய்யக்கூடிய செயலின் கொடூரத்தன்மை எந்த மாதிரியாக இருக்குன்றது ஒன்று இருக்குது இல்லையா? அதை வைத்து தான் நாங்கள் பனிஷ்மெண்ட் ஆனது வந்து டிசைட் பண்ணப்படும். ஏன்னா ஒரு க்ரைம் பண்ணுறாங்க அப்படின்னாலே அந்த மோட்டிவ், இன்டென்ஷன், ப்ரிப்ரேஷன் ஃபைனலாக வரும்போது அந்த ஆக்டை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறது, தட் இஸ் எக்ஸிக்யூஷன் ஆஃப் தி ஆக்ட் அப்படின்னு இருக்கும்போது இது எல்லாமே அவங்க எந்த அளவுக்கு பிளான் பண்ணி அந்த ஒரு சம்பவத்தில் ஈடுபடுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். ஓகே, ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இதே ஜெயராஜ் பனிக்ஸ் கேஸாக இருக்கட்டும், இல்லை விளாத்திக்குளம் கேஸாக இருக்கட்டும், ஃபைனலாக ஜட்மெண்ட் கொடுக்கும்போது என்ன இருந்தாலும் நீதிபதி ஒரு வார்த்தை அவங்க கிட்ட கேட்பாங்க இல்லையா? அந்த மாதிரி கேட்கும் போது 2 பேருமே சொன்ன விஷயம், எங்களுக்கு தண்டனைகளை குறைச்சி கொடுங்க. ரெண்டு கேஸ்லையும் சொன்ன விஷயம், எங்களை நம்பி குடும்பம் இருக்குது அப்படிங்கிறதா இருக்கட்டும், இல்லை அதை தாண்டி இல்லை நாங்கள் வந்து திருந்திடுறோம் அப்படிங்கிறதா இருக்கட்டும். ஏன்னா இந்தியன் லா சிஸ்டமே எப்படி இருக்குது அப்படின்னா ரெஃபர்மேட்டிவ் பேஸ் பண்ணி தான் இருக்குது. என்னன்னா ஒருத்தர் தப்பு பண்ணிட்டானா ஜெயிலுக்கு போகணும், அந்த தண்டனை காலத்தை அனுபவிச்சு அவன் நல்ல மனிதனாக திரும்ப சொசைட்டிக்குள்ளே வரணும் அப்படிங்கிறது தான் விஷயமா இருக்குது இல்லையா? அங்கே 2 கேஸ்லையும் நீதிபதி அவர்கள் சொன்ன விஷயம் என்னவாக இருந்தது அப்படின்னா, நீங்கள் ரியலைஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு விடிய அடிச்சிங்க இல்லையா? அப்போது அடித்தா அவங்க இறந்துருவாங்கன்னு உங்களுக்கு தெரியும், அப்போ நீங்கள் ரியலைஸ் பண்ணலை இல்லையா? ஸோ இன்னொன்று, அடித்தவங்களை அட்லீஸ்ட் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் நீங்கள் சேர்த்துருந்தா வச்சு அவங்க பொழைச்சிருப்பாங்க. ஸோ நீங்கள் ஹாஸ்பிட்டல்லையும் கொண்டு போய் சேர்க்கலை இல்லையா? அப்பயும் நீங்கள் ரியலைஸ் பண்ணல. இப்போல்லாம் நீங்கள் ரியலைஸ் பண்ணாதவங்கள இனிமேல் நீங்கள் பண்ணிட்டு போகிறீங்க. ஸோ இதுதான் லைக் இன்டென்ஷன், அவங்க மைண்ட் எந்த அளவுக்கு கொடூரமாக இருக்குது அப்படிங்கிறது ஒன்று. 2வது வந்து அதே விளாத்திக்குளம் கேஸ்லேயும் வந்துட்டு அவன் ஹேபிச்சுவல் அஃபெண்டர், நம்மளே பார்த்தோம். இதற்கு முன்னாடி இதே மாதிரி 2 கேஸில் உள்ளே போயிட்டு பெயிலில் வெளியில் வந்த பர்சன் தான் இல்லையா? அந்த தர்மமுனீஸ்வரன் அப்படிங்கிற பர்சன். கூடவே அகைன் அந்த நகைக்காக போய் மூதாட்டியை வந்து
கொடுமை பண்ணுறதா இருக்கட்டும். அகெயின் இந்த பெண்ணை வந்துட்டு போதைப் பொருள் உட்கொண்டுட்டு திரும்ப இறந்துட்டதுக்கு அப்புறமும் இன்னும் லைக் அந்த இச்சை அடங்காமல் திரும்ப பாலியல் கொடுமை செய்து அந்த கொடூரத்தன்மை தான் நீங்கள் பார்க்கப்படும் இல்லையா? அதே மாதிரி இந்த கேஸ்லேயும் யாரோ ஒருத்தர் கூட வாழ்கிறதுக்காக ஓகே, அதாவது இந்த லிவ் இன் ரிலேஷன்ஷிப் ஒரு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேரில் இருந்த ஒரு பர்சன் தன்னுடைய குழந்தையை கொடுமைப்படுத்துறாங்கன்னு தெரிஞ்சும் அது உறுதுணையாக இருந்த தாய். ஒன்று, இது இன்னைக்கு நேற்று விஷயம் நடந்த விஷயம் கிடையாது, பல வாரங்களாக நடந்த ஒரு விஷயம். இன்னொன்று, 2 பேருக்கும் ஒரு 2 மாதங்களாக பழக்கம்னு சொல்லப்படுது தகவலின் அடிப்படையில். ஓகே, ஒன்று. ரெண்டாவது வந்து இங்கே என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, கிட்டத்தட்ட அந்த வந்து 51 ஒரு சில சோர்சஸ், 91 ஒரு சில சோர்சஸ் சொல்லக்கூடிய காயங்கள். பட் என்ன இருந்தாலும் அவ்வளோ காயங்கள் இதில் என்ன அப்படின்னா, ஒரு வீலாகர் போட்டு ஒரு வீடியோ அகைன் வைரல் ஆச்சு. அவங்க அந்த வந்து ஷோல்டர்ஸில் இது போட்டுட்டு, தட் இஸ் லைக் கையில் வந்து கட்டு போட்டிருக்க மாதிரி இல்லையா? விச் மீன்ஸ் அதையும் கேட்கும் போது தாய் அங்கேயும் மறைச்சிருக்காங்க, மோட்டார் சைக்கிள்லேருந்து கீழே விழுந்துருச்சுன்னு சொல்லி. அவன் குழந்தைய தூக்கி கீழே போட்டதுனால அடிச்சதுனால தான் அந்த குழந்தைக்கு 2 கையிலையும் ஃப்ராக்சர், 2 கைகளும் உடைக்கப்பட்டு இருக்குன்னு சொல்லி தான் போஸ்ட் பண்ணிருக்காங்க. ஆமாம், போஸ்ட் ரிப்போர்ட் பொறுத்திருக்கேன் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, ஸ்கல்ல 4 இன்டர்னல் இருந்திருக்கு உடஞ்சு. ஓகே, ரிப்ஸில் 7 இடத்துல ஃப்ராக்சர் இருந்திருக்கு. ஓகே, பிரைவேட் பேக் சிகரெட்டால் சுடப்பட்டிருக்கு, உடம்பு முழுக்க லைட்டர் வச்சு சுடப்பட்டிருக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அந்த குழந்தை எவ்வளோ வேதனை அனுபவிச்சிருக்கும். ஒன்று. ரெண்டாவது சொன்ன மாதிரி அந்த தாய் வந்து அந்த ரத்தக்கரையை கழுவிருக்காங்க, கூடவே அந்த குழந்தையுடைய ரத்தக்கரை படிந்த உடையை வந்து எரிச்சிருக்காங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் கொடூரத்தன்மை தானே. அதனால இங்கே போடப்பட்டதே பார்த்தோன்னா பிஎன்எஸ் ஆக்ட், ஜேஜே ஆக்ட் செக்ஷன்ஸ் எல்லாமே போடப்பட்டிருக்கு. தடயங்களை அழித்தல் அது எல்லாமே. செக்ஷன் 103 which is mandatory, that is punishment for. அந்த இடத்துல வந்து அந்த ட்ரீட்மெண்ட் கொண்டு போன டாக்டர்ஸ் தான் வந்துட்டு இவர் ஒரு குற்றவாளி, இந்த குழந்தைக்கு வந்துட்டு அடிப்பட்ட மாதிரி தெரியல, கொடுமைப்படுத்தப்பட்ட மாதிரி தான் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல டாக்டர்ஸ் தான் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. கண்டுபிடிச்சு கொண்டு போனவங்களுக்கு என்ன மாதிரியான கடுமையான தண்டனை கொடுக்கணும்னா எப்படிப்பட்ட தண்டனை கொடுப்பாங்க? எஸ், இதில் பார்த்தோம் அப்படின்னா 2 சொல்லப்படுது. சொல்கிற மாதிரி அவங்க இன்னொன்று இருக்குது, இந்த வந்து சாப்பாடு வந்து தொண்டையில மாட்டி சோக்காய் இறந்து போயிடுச்சுன்ற மாதிரி நம்ம வந்து மூடி மறைச்சலான்ற ஒரு விஷயமும், which means it is a planned one இல்லையா? இது கூட அவங்க சித்தரிக்கப்பட்டது தான். ஆமா, இங்க என்னன்னு பார்த்தோம்னா, சம்பவம் நடந்த வெள்ளிக்கிழமை மதியம் இது நடக்குது. அந்த வந்து ஒரு வாட்டி அழுதாலும் அந்த அவன் போட்டு அடிப்பான். ஆக்சுவலி இங்கே யாருன்னா அந்த அஷ்கர்ன்ற பர்சன். ஓகே, அழுதாலே போட்டு அடிக்கிறதான். ஓகே, அந்த மாதிரி அடிக்கும் போது தான் அவங்க மதியம் சம்பவம் நடந்த அன்னைக்கு மதியம் அழுதுருக்கு. சுற்றி இருக்கவங்க எல்லாம் வந்து என்ன அழுதுன்னு கேட்கும்போது, இல்லை இந்த மாதிரி தொண்டையில் சாப்பாடு மாட்டிக்கிச்சின்னு சொல்லி தான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிருக்காங்க. ஓகே, கூட்டிட்டு போனது ஃபர்ஸ்ட்டு நியர்பை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிருக்காங்க. அங்கே திருவனந்தபுரம் லைக் ஜிஹெச்சுக்கு சைல்டு ஸ்பெஷலிஸ்ட் அங்கே கூட்டு போகும்போது சிகிச்சை பலன்றி குழந்தை இறந்துருச்சுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ டாக்டர்ஸ்க்கு உடலில் இருந்த காயங்கள் பார்த்து ஒரு சந்தேகம் ஏற்பட்டிருக்கு. ஒன்று. இதில் இன்னொன்று என்ன அப்படின்னா, நமக்கு நேற்று வந்து அப்டேட் படி, அதாவது அகிலா இருக்காங்களே குழந்தையுடைய பாட்டி, அம்மாவுடைய அம்மா, அவங்களுக்கும் இல்லை சந்தேகம் இருந்ததாக சொல்லப்படுது. ஏன்னா ஆல்ரெடி அந்த குழந்தையோட கை உடைக்கப்பட்டப்பவே அவங்க அந்த அஷ்கர் மீது சந்தேகம் இருக்குன்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்ததாகவும், இப்போ அவங்க திரும்ப போலீஸ் ஸ்டேஷன் போய் அவங்களும் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கன்னு இருக்குது. ஓகே, இந்த மாதிரி மல்டிபிள் ஆஸ்பெக்ட் ஒரு அடிப்படையில் தான். ஒன்று. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இதில் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இவங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு அந்த குழந்தையுடைய தந்தை வந்து 2024 சூசைட் பண்ணியிருக்காரு. விச் மீன்ஸ் இவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போதே. இப்போ இன்வெஸ்டிகேஷன் எப்படி இன்னும் ப்ராடர் ஆஸ்பெக்ட்டுக்கு போயிருக்கு அப்படின்னா, ஏன் அவர் சூசைட் பண்ணாரு, இவங்க ஏதாவது காரணமா அப்படிங்கிறது ஒன்று வந்திருக்கு. இன்னொன்று, அந்த அஷ்கரும் பார்த்தோம் அப்படின்னா அவருடைய மனைவியை வந்து செவுத்தில் வந்து முட்டியே அவங்களுக்கு கோமா ஸ்டேஜ் ஏற்பட்டு அவங்களும் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. இப்போ தான் அவங்க கண் முடிச்சிருக்கிறதா சொல்லப்படுது. அவங்க கிட்ட என்ன நடந்ததுன்ற ஸ்டேட்மெண்ட்ஸும் அந்த இடத்துல வாங்குவாங்க. ஒன்று. இதில் இன்னொன்று என்ன சொல்லப்படுது அப்படின்னா, இவங்க அகில வந்து முன்னாடி ஒருத்தர் கல்யாணம் பண்ணாங்க இல்லையா, அவரும் இவங்களும் நடன கலைஞர்கள். ஒன்றா ஆடும்போது பழக்கம் ஏற்பட்டு தான் கல்யாணம் நடந்ததாக சொல்லப்படுது. எஸ், அவர் சூசைட் பண்ணிக்கிட்டாரு. இதே மாதிரி இப்போ திரும்ப அந்த அஷ்கரோட பழக்கம் ஏற்படுதும் அந்த மாதிரி நடனம் ஆடும்போது தான் அஷ்கர் கூட வேற ஒரு பொண்ணு அதே மாதிரி நடனம் ஆடின ஒரு பொண்ணு அவரை லவ் பண்ண பொண்ணு பண்ணிக்கிச்சுன்னு சொல்றாங்க. இவ்வளோ பெரிய விஷயங்கள் பின்னாடி நிறைய கதைகள் இருக்கு இல்லையா? ஸோ இப்போ எப்படி இருக்குன்னா, போலீஸோட இன்வெஸ்டிகேஷன் இது லைக் ஸ்டெப்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒன்று இந்த கொண்டதுக்கான ஒரு விஷயம் இல்லையா, தட் இஸ் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர். இன்னும் என்ன சொல்லப்படுதுன்னா, இவங்க தனியாக வீடு எடுத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய கரிக்குழி அப்படிங்கிற பக்கத்தில் தான் இவங்க தங்கிட்டு இருந்தாங்கன்னு சொல்லப்படுது. ஓகே, ஒன்று. இது ஒரு இன்வெஸ்டிகேஷன் பாயிண்ட். ரெண்டாவது, ஏன் இவங்களுடைய ஹஸ்பண்ட் பண்ணிக்கிட்டாரு. இன்னொன்று, 2 பேருக்கும் நிறைய மனஸ்தாபங்கள் இருந்ததா சொல்லப்படுது. அதாவது அகிலாக்கும் இந்த தந்தைக்கும் மனஸ்தாபங்கள் நிறைய இருந்தது, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது. இவங்க தாய் வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னு சொல்லப்படுது. ஓகே, ஸோ அந்த காரணம் இப்போ இவங்களோட லைக் மனைவி அவர் அந்த நிலைமைக்கு ஆளாக்குனார் இல்லையா, அதுலயும் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டதாகவும் சரியான நடவடிக்கை எடுக்கப்படலன்னு சொல்லப்படுது. டவுரி ஹராஸ்மெண்ட் தான். ஓகே, அதுவா இருக்கட்டும், அந்த பொண்ணு ஏன் பண்ணிக்கிட்டாங்கன்றதா இருக்கட்டும், இந்த மாதிரி இந்த இன்வெஸ்டிகேஷன் ஒன்றில் ஆரம்பிச்சு பலதை நோக்கி போக போகுது. ஒன்று. ரெண்டாவது, இதில் என்னன்னா, அந்த கஸ்டடியை பாவம் 2 பக்கம் பாட்டி தாத்தா பாட்டியும் கேட்டிருக்காங்க. இவங்களுடைய அம்மாவும் குழந்தைகிட்ட கொடுத்துட்டு நான் வளர்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. தட் இஸ் அகிலாவோட அம்மாவும். இறந்து போனார் இல்லையா கணவர், அந்த குழந்தையுடைய அப்பாவுடைய அப்பா அம்மாவும் கஸ்டடி ஏதோ கேட்டதாகவும், இன்னும் ஒரு வாரத்தில் ஒப்படைக்க வேண்டிய சூழ்நிலை இருந்ததாகவும் சொல்லப்படுது. ஓகே, இதில் என்னன்னா, அகைன் நம்ம அந்த கொடூரத்தன்மையை தான் பார்க்கணும். ஏன்னா நம்ம திரும்ப திரும்ப பேசுகிற ஒரு விஷயம் என்னன்னா, தாய்கிட்ட குழந்தை இருந்தால் சேஃபாக இருக்கும்.
பார்த்தா தாய்கிட்டயுமே சேஃப் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, அப்படி ஒன்று இன்னும் நீங்கள் எல்லாருக்கும் என்ன ஒரு குருட்டுத்தனமான ஒரு நம்பிக்கை வந்துருச்சு அப்படின்னா யாரும் அம்மா மேலே சந்தேகப்பட மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. ஏன்னா இதே ஒரு இன்சிடென்ட் இதே மாதிரி நம்ம எல்லாம் ஞாபகம் வச்சிருப்போம், மறந்துருக்க மாட்டோம். நம்ம கூட அதை பற்றி பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். கண்ணூரில் நடந்த ஒரு இன்சிடென்ட், பீச்சில் போயிட்டு அங்கே இருந்த பாறாங்கல்ல குழந்தைய வந்து அடிச்சு கடைசியில் எந்திரிச்சு போயிடுச்சு, பீச்சில் போய் விழுந்துருச்சுன்னு சொன்ன கதை. கடைசியில் அங்கே தாய் மேலே ஏற்படுச்சு இல்லையா? அதாவது அந்த பால் பாட்டில், ஃபுட் பிரிண்ட்ஸாக இருக்கட்டும், அவங்க ஆடையில் இருந்த மணலாக இருக்கட்டும், இதெல்லாம் வச்சு கண்டுபிடிச்சாங்க இல்லையா? லைஃப் இம்ப்ரெசன்மெண்ட்டும் கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா? ஸோ இந்த மாதிரி கேசஸ் இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா, ஒரு கட்டம் வரைக்கும் குழந்தைகளை விட்டுட்டு வேற ஒருத்தருக்காக போனாங்க இல்லையா? பட் அதை தாண்டி இன்னைக்கு இவர் கூட நம்ம இருக்கணும், அதுக்கு இந்த குழந்தை இடைஞ்சலா இருக்கு அப்படிங்கிறது ஒரு பக்கம் ஆகுது. ரெண்டாவது என்ன ஆகுதுன்னா, இவர் கூட இருக்க எனக்கு பிடிக்கல, அதுக்கு இடைஞ்சல் இந்த குழந்தையா இருக்கு. பிறந்துருச்சு ஒன்னாருங்கன்னு சொல்றாங்க. அதனால அந்த குழந்தைய நான் கொண்டுட்டா என்னோட லைஃப் என் இஷ்டப்படி நான் அந்த குழந்தை கொடுமைப்படுத்தி இவ்வளவு தூரம் சித்தப்படுத்துறது தான் தீர்வா? முதல்ல ஒரு குழந்தை மேல கை வைக்கணுங்கிற ஒரு தைரியம் எப்படி அவருக்கு வந்தது? அதுவும் யாரோடையும் ஒரு அஃபேருக்காக அந்த இவ்வளவு தூரத்துக்கு துன்புறுத்தலான்னு எப்படி அவருக்கு? இதுக்கு யார் முதல்ல பாதுகாப்பா இருந்திருக்கணும்? தாய் தான் முதல்ல அந்த மாதிரி சைட்ல ஈடுபடுறான்னு தெரிஞ்சோடனே இம்மீடியட்டா விட்டு வெளில வந்திருக்கணும். அவங்க அம்மா கிட்ட போயிருக்கணும் இல்லையா? போலீஸ்க்கு போய் இன்ஃபார்ம் பண்ணிருக்கணும் இல்லையா? விச் மீன்ஸ் இந்த மாதிரிலாம் கொடுமைப்படுத்துறாங்க அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் இன்ஃபார்ம் பண்ணியிருக்க வேண்டியது ஆஸ் அ தாய் அவங்களுடைய கடமை. பட் அவங்க இதை பண்ணாமல் இவ்வளோ கொடுமைப்படுத்துறது எல்லாம் பொறுத்துக்கிட்டுன்னு சொல்ல முடியாது, பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா விச் மீன்ஸ் அவங்களுக்கும் அதில் பங்கு இருக்குன்னு தானே அர்த்தம். பிடிக்கலன்னு அர்த்தம். எனக்கு வாழணும் இவன் கூட, அவ்வளோதான். இங்கே சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஒரு மோகம் கண்ணை மறைச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி. எனக்கு இருக்கணும், நீ என்ன வேணா பண்ணிக்கோ அப்படிங்கிறதுக்கும் என் தொட நீ யாருடா அப்படிங்கிறதுக்கும் நிறைய பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா? இந்த எக்ஸ்ட்ரீம் டு அந்த எக்ஸ்ட்ரீம் இல்லையா? ஸோ அமைதியாக இருக்காங்க அப்படின்னாலே இப்போ விச் மீன்ஸ் தட் ஓகே. இந்த மாதிரி இருக்கிற ஆட்களுக்கு சைக்காலஜிக்கலாக ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமா? நீங்கள் சொன்னீங்க அந்த செயலுக்கு ஏற்ற மாதிரி தண்டனைகள் கொடுத்த என்ன தண்டனை கொடுப்பாங்க? எல்லாருக்கும் இருக்கிற ஆர்வம் தான். மக்களோட இருந்த கோபத்தை பார்த்தா அந்த கேரளாவில் அந்த இடத்துல அவங்க வீட்டு பக்கத்தில் இருந்தவங்க இப்படி விட்டுருந்து அடிச்சே கொண்டு ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் அவங்கள போலீஸார் வந்து கொடுத்தது அடிப்படையில் வந்து அகிலா மீது சந்தேகம் ஏற்பட்டு அகிலா கிட்ட வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க சொன்ன கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் வச்சு தான் அந்த அஷ்கர் வந்து வீட்டில் இருந்து அரெஸ்ட் பண்ண போகிறாங்க. ஓகே, போகும்போது தான் என்ன ஆகுது அப்படின்னா அங்கே 100க்கும் மேற்பட்ட போலீஸார் ஒருத்தரை கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ மக்கள் எந்த அளவுக்கு அங்கே கொந்தளிச்சு இல்லை ஃபர்ஸ்ட் பார்க்கும்போதே மக்களுக்கு என்ன தோணுதுன்னா ஏதோ ஒரு கடத்தலோ ஏதோ ஒரு போதைப் பொருட்களோ தான் இவரை பிடிச்சி, அதுக்கப்புறம் தான் தெரியுதே ஒரு வாயில்லாத ஒரு பிஞ்சு அந்த 1.5 வயசு அதுக்கு சொல்லக்கூட தெரியாது. ஏன்னா இப்ப நமக்கே உடம்புல அவ்வளவு வலி இருந்தாலே நமக்கே எங்க வலி இருக்குன்னு நம்ம அதை டிஃபைன் பண்றதுக்கே எனக்கு வலிக்குது, ஆனா ஏதோ ஒரு மாதிரி வலிக்குதுன்னு அதை டிஃபைன் பண்றதுக்கே நம்மளாலே முடியாது இல்லையா? பட் அந்த குழந்தைக்கு முதல்ல அந்த குழந்தை வளர்றதை தவிர்த்து வேற என்ன தெரியும்? இவங்க அதை எப்படி யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா மேபி குழந்தை அழுகுது அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட்ல யூஸ் பண்ணிருக்கலாம். 4 இடத்துல ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட்டுமே வந்திருக்கு. அவ்வளவு தூரத்துக்கு அந்த குழந்தை வலி அனுபவிச்சிருக்காங்க. அந்த அனுபவிச்ச வலி அதை வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது, அவ்வளோ தூரத்துக்கு இருக்கு. இவங்களுக்கு வந்துட்டு இதற்கப்புறம் இந்த விஷயத்துல எப்படி வந்து சட்ட ரீதியாக எப்படி மூவ் பண்ணி போவாங்க? எஸ், கண்டிப்பாக. இப்போ இதில் போகும்போது நம்ம சொல்கிற மாதிரி சயின்டிஃபிக் எவிடன்ஸ்னா அந்த லைக் சயின்டிஃபிக் எவிடன்ஸ்னா அட்டாப்சி ரிப்போர்ட் அப்படிங்கிறது பெரிய ரோல் இதில் ப்ளே பண்ண போகுது. ஒன்று. ரெண்டாவது, அவங்க அம்மா சொல்கிறாங்க ஆல்ரெடி எனக்கு பாட்டி உடஞ்சப்பவே எனக்கு அவன் மேலே தான் சந்தேகம் இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. இப்பயும் சந்தேகம்னு அவங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இது எப்படி ஆகுதுன்னா, ஒரு லைன் எடுத்து இன்னும் 2 கொலைகள் நடந்திருக்கு, ஒருத்தவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. ஸோ அது வரைக்கும் அது நீண்டு போயான இன்னும் செக்ஷன்ஸ் இதில் இன்க்ளூட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. நாளைக்கு அவங்க கோமாவில் இருக்கவங்க எந்திரிச்சு வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக ஒரு கம்ப்ளைண்ட்டும் அந்த இடத்துல வந்து ரெஜிஸ்டர் ஆகும் இல்லையா? ஸோ அதுக்கு ஒரு எஃப்ஐஆர் அப்படிங்கிறது போகும். முன்னாடியே அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா ஏன் அந்த கம்ப்ளைண்ட் மீது நடவடிக்கை எடுக்கல? ஒருவேளை காவல்துறையில அதில் அஜாக்கிரதையாக இருந்தாங்களா, இல்லை கூப்பிட்டு பேசி முடிச்சுட்டாங்களா அப்படிங்கிறது. ஏன்னா முன்னாடியே இந்த குழந்தையுடைய தந்தை கூப்பிட்டு பேசி சமாதானப்படுத்துறதா சொல்லப்படுது அந்த இடத்துல இல்லையா? ஸோ இந்த மாதிரியான பல கட்ட தகவல்கள் வருது. பட் ஆஸ் பர் நம்ம இந்த ஒரு சம்பவத்துக்கு போட்ட செக்ஷன்ஸே பார்த்தோம் அப்படின்னா லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் டு டெத் பெனால்டி அப்படிங்கிறது தான். ஏன்னா இந்த சைக்கலாஜிக்கல் ரீதியாக நம்ம என்ன சொன்னாலும் இதை நியாயப்படுத்த முடியாது. ஓகே, அட் த எண்ட் ஆஃப் த டே இது எப்படி ஆயிடுச்சுன்னா, ஒரு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேருக்காக நான் எந்த எல்லைக்கும் போவேன், அதற்கு யார் தடையாக வந்தாலும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலைமை அப்படிங்கிறது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மனநிலைமை தான். இதுல இன்னொரு முக்கியமான கேள்வி என்னன்னா, இவங்களுக்கு தண்டனை கொடுக்கப்படும், கண்டிப்பாக கடுமையான தண்டனை கொடுக்கப்படும். யாரா இருந்தாலும் வந்துட்டு அதுல இருந்து அவங்க தப்பிக்க முடியாது. இதுல இருந்து அவங்க வெளியே வர முடியுமா?
கண்டிப்பாக கிடையாது. இதில் பெயில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப குறைவு. ஓகே. ஏன்னா அந்த நான் சொன்ன மாதிரி அகைன் தீவிரத்தை பொறுத்து அவங்க ஈடுபட்ட செயலின் கொடூரத்தன்மையை பொறுத்து தான் இங்கே அடுத்தது ஜட்மெண்ட் ஆனது இருக்க போகுது. ஓகே. ஒன்று. ரெண்டாவது, இப்போ நம்ம ரீசெண்ட் டைம்ஸில் நம்ம நிறைய பார்க்குறோம் கேசஸ், இது எல்லாமே விரைந்து முடிக்கக்கூடியதை நம்ம பார்க்க முடியுது. அதே மாதிரி சுப்ரீம் கோர்ட்டு எல்லா ஹைகோர்ட்டுக்கும் போட்டிருக்காங்க, பெண்டிங் கேசஸாக இருக்கட்டும் டே டு டே ட்ரையல் ஃபாஸ்ட் ட்ராக் பேசிஸில் போட்டு 3 monthsல முடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ போலீஸார் இவங்களை இப்போ இந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணி இம்மீடியட்டாக சார்ஜ் ஷீட் ஃபைலிங்கான வேலையை ஆரம்பிச்சிருவாங்க. ஓகே. ஸோ இதுலேயும் அகைன் விட்னஸ் அண்ட் தென் ஃபாரன்சிக் கூட இது ரொம்ப பெரிய ரோல். ஓகே. ஏன்னா அவங்க பட்ட துணியாக இருக்கட்டும் இல்லை கடைகளாக இருக்கட்டும், அப்புறம் இந்த போஸ்ட் ரிப்போர்ட், இதெல்லாம் பெரிய ரோல் ப்ளே பண்ணும். இதெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய பட்சத்தில் கண்டிப்பாக உச்சபட்ச தண்டனை அப்படிங்கிறது இவங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கும். நன்றி மேம், தொடர்ந்து பேசுவோம். நன்றி.